இசை என்பது இன்பத்தை வருடும் ஒலியின் வசை ஆகும். தமிழை இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக பிரிக்கும் போது இயலையும் நாடகத்தையும் தாங்கி நிற்கும் நடுநிலை தாளி போன்றது. இசையால் வசமாக இதயமேது என்று குறிப்பிடுவார் கண்ணதாசன். அதேபோல அரை நூற்றாண்டிற்கு மேலாக ஈழத்தில் பயணித்த இசை யாம்பவான்களுள் இன்றும் இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மூத்த இசைக்கலைஞர் அருணா இசைக்குழுவின் ஸ்தாபகருமான அருணா என்று அழைக்கப்படும், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு வேலணையை வாழ்விடமாக கொண்ட சுப்பையாவிற்கும் வேலணையை சொந்த இடமாக கொண்ட சிவக்கொழுந்துவிற்கும் எண்மருள் 6வதாக 1946ஆம் ஆண்டு இம்மண்ணில் பிறந்தார். சிறு வயதில் இசையில் ஆர்வம் கொண்ட இவர் காரிநகர் இந்து கல்லூரியில் இசையை கற்பித்த தந்தையின் இசை அருணாவிடம் ஒட்டிக்கொண்டது. சர்வேஸ்வர சர்மா, சண்முகானந்தம் பிச்சையப்பா என்பவரிடம் வயலினையும் தந்தையிடம் இருந்து ஹார்மோனியத்திலும் தேர்ச்சியான இவர் சின்ன மேள கச்சேரிகள், மேடை கச்சேரிகளில் ஆரம்பித்த அருணா போராட்ட காலங்களிலும் தனது இசையை விட்டு வைக்கவில்லை. போர்க்கால இருவட்டு ஒளிப்பதிவு இசை என அருணாவின் பயணம் மாற்றம் பெற்றது. பார்வதி சேவியர் நவநீதம், திவாகர், சுகுமார் போன்றவர்களை வைத்து பல தமிழீழ எழுச்சி பாடல்களையும் உருவாக்கிய பெருமையும் சந்தன மரத்தில் மனம் வீசுதை என்ற இவரின் பாடல் எழுச்சிக்கு பல சேர்த்ததை குறிப்பிடலாம். அது மட்டுமன்றி ஈழத்தில் உருவான படத்திற்கும் இசையமைத்து தலைவரிடமும் பரிசு பெற்றார். 1971ஆம் ஆண்டு விமலாவதியை காதலித்து மணம் முடித்து 6 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 79 வயதிலும் இன்றும் இசைக்குழுவை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பல சிறப்புகளையும் கொண்ட இவரது பணியை டான் தமிழொலி தனது 25வது ஆண்டு நிறைவில் மதிப்பளிப்பதையிட்டு பேருவகை கொள்கிறது.